Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 46 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இன்னும் கேம் முடியறதுக்கு சரியா 2 நிமிஷம் தான் இருக்குது. ரெண்டு டீமுமே 60-60 னு சொல்லிட்டு ஈக்குவலா இருக்காங்க. சோயோ டீம் தான் இப்ப கேம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மாக்கிமே இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப 60-60 னு சொல்லிட்டு ரெண்டு டீமுமே ஈக்குவலா இருக்காங்க. இப்ப யார் பாயிண்ட் எடுக்கறாங்களோ அந்த டீம் தான் மோஸ்ட் ப்ராபபிலி வின் பண்றதுக்கான சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. என்னோட அடுத்த கேமுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டா சொல்றான். ஹானமிச்சி தான் இந்த கேம்ல வந்து ஒரு கீ பிளேயரா இப்ப இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமி சொல்றான். அத நானுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஹானமிச்சி இப்ப பயந்து போய் ஆட போறானா இல்ல அப்படினா அவன் பயத்தெல்லாம் ஓவர் கப் பண்ணி ஆட போறானான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டோ சொல்றான். பால் வந்துட்டு ஃபூஜிமா தான் மெதுவா கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் அப்படியே நேரா ஸ்பைக்கி கிட்ட பால பாஸ் பண்ணி விட்டுறான். அவன் உடனே பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல இருந்து ஹானகாட்டா கிட்ட பால பாஸ் பண்ணிடுறான். ஹானகாட்டா ஷூட் பண்ணும்போது அக்காகி தடுக்க ட்ரை பண்றான். பட் அவனால முடியல. ஆனா பாலுமே ரீபவுண்ட் ஆகி வெளியே தான் வருது. அந்த பால் ரீபவுண்ட் ஆடுறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஹானமிச்சி உள்ள வந்து பெர்ஃபெக்ட்டா ரீபவுண்ட் ஆடுறான். நான் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சிக்குள்ள இப்ப வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகுது. சரி வாங்க டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் பிரேக் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால யாருக்கு எரியலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். அங்க ரூகாவா வந்துட்டு எனக்கு கூட நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல அப்பலாம் உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலத்துக்கு நேரா ரியோட்டா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ரியோட்டாவை மார்க் பண்ணி தான் ஃபூஜிமா நின்னுக்கிட்டு இருக்கான். அவனை தாண்டி கொஞ்ச நேரம் இவன் போக ட்ரை பண்றான். பட் முடியலன்னு தெரிஞ்சோடனே ஒரு ஃபேக் கட்டி அந்த பாலத்துக்கு ரூகாவா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ரூகாவாவும் பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்தோடனே 3 டிஃபென்ஸ் அவனுக்கு வந்துட்டு ஜம்ப் பண்றாங்க. அந்நேரம் ரூகாவா வந்துட்டு பால ரைட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு மாத்தி டக்குன்னு அப்படியே பால மெதுவா தூக்கி போட்டுறான். பாலுமே பாஸ்கெட்டுக்குள்ள போய் உழுகுது. ஃபைனலி சோகோகு டீம் வந்துட்டு இப்ப கேம்ல 2 பாயிண்ட் லீடிங் வந்துடுறாங்க. ஃபூஜிமா வந்துட்டு ஹானமிச்சி ரூகாவா இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டேன். நான் நினைச்சதோட இவங்க வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரூகாவா பக்கத்துல வந்தோடனே ஹானமிச்சி வந்துட்டு மறுபடியும் என்னோட பெருமை எல்லாத்தையும் நீயே வந்துட்டு வாங்கிக்கிட்ட, நீ எதுக்குடா ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா உன என்ன இப்படி சைட் அடிக்கிறது முதல்ல நிப்பாட்றா அப்படின்ற மாதிரி ரூகாவா நினைச்சிட்டு இருக்கான். சோயோ பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோகோக்கு லீடிங் போடனே கொஞ்சம் பதறிடுறாங்க. கேப்டன் இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மூஞ்சில ஒரு இருள் அடிச்ச மாதிரி ஒரு முகத்தோட நின்னுகிட்டு இருக்காங்க. ஃபூஜிமாவும் இவங்க எல்லாரோட மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க எப்பறம் இப்ப கேம்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவனுமே ஒன்னும் புரியாம தான் நின்னுகிட்டு இருக்கான். மாக்கியுமே இதை பார்த்துட்டு ஏதோ ஒன்னு தப்பா இருக்குது. ஃபூஜிமாவோட கேப்டன்சி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப உடைய போகுது அப்படின்ட்டு சொல்றான். ஐடாவும் இதெல்லாம் பார்த்துட்டு கோச் சோகோக்கு மட்டும் நமக்கு ஃபைனல் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு சங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ வந்துட்டு முதல்ல இந்த மாதிரி பதட்டப்படாம இருறாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்ச நாள்லயே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அது வந்துட்டு ஓகே தான். பட் சோகோக்கு நிறையவே வீக்னஸ் இருக்கதான் செய்யுது அப்படின்ட்டு அவங்க கோச் சொல்றாரு. ஹானமிச்சி ரூகாவா பின்னாடியே போய்கிட்டு டே இது ஒன்னும் ஒன் மேன் ஷோ கிடையாது, பால் எங்களுக்கு தான் பாஸ் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ரூகாவா வந்துட்டு இவனை ஒழுங்கா மதிக்க கூட மாட்டேங்கிறான். இங்க பாரு நான் ரீபோர்ட்னால தான் நீ வந்துட்டு இப்ப பாயிண்டே வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். வந்து வந்துகிட்டு இருக்க பாரு ஒழுங்கா கேர்ஃபுல்லா நில்லு, நம்ம டீம்ல நீ தான் வீக் பாயிண்ட் வேற அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா சொல்றான். பாலுமே அதே மாதிரி டாக்கனோ தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஹானமிச்சி தான் அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு நின்னுகிட்டு இருக்கான். இந்த வாட்டி டாக்கனோவா அவன் எந்த பக்கமும் விட மாட்டேங்கிறான். என்னடா உனக்கு பயம் விட்டு போச்சா, 5 ஃபவுல் வாங்கிட்டேன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு டாக்கனோ கேக்குறான். அதனால எனக்கு ஒரு பயமே கிடையாது, நான் வந்துட்டு ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். டாக்கனோ அப்படியே ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டு பால ஃபூஜிமா கிட்ட தூக்கி போட ட்ரை பண்றான். பட் அவன் தூக்கி போட வரும்போது பால் வந்துட்டு ஹானமிச்சி தட்டி விட்டுறான். அந்த பால கோகரே கரெக்டா ரிசீவ் பண்ணிடுறான். கோகரே வந்துட்டு எடுத்துட்டு பாலத்துக்கு மறுபடியும் ஹானமிச்சி கிட்ட கொடுக்குறான். அவன் தான் ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வரான். ஹானமிச்சி மட்டும் தான் தனியாவே ட்ரிபிளிங் பண்ணி பால கொண்டு வந்துட்டு இருக்கான். பின்னாடியே தான் ரூகாவா வந்துட்டு இருக்கான். நல்லா பாத்து கூட ரூகாவா இப்ப நானுமே உன்ன மாதிரி டங்க் பண்ணி பாயிண்ட் வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு வரான். அவன் வந்துட்டு பிளாக் பண்ணு ஹானகாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமா வந்துட்டு சத்தமா ஹானகாட்டா கிட்ட சொல்றான். ஹானகாட்டா வந்துட்டு என்னன்னாலும் உன்னை ஷூட் பண்ணவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஜம்ப் பண்றான். ஹானமிச்சியும் பக்கத்துல வந்து ஜம்ப் பண்ணிடுறான். ஹானமிச்சி ஸ்லாம் டங்க் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. ஹானமிச்சி ஏர்ல நின்னுகிட்டு இருக்கப்ப அவனை டிஃபெண்ட் பண்ற மாதிரி 2 பேர் ஏர்ல முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒட்டுமொத்த பேருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்குது. இப்ப என்னதான்டா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹானமிச்சி ஒரு பக்கம் சத்தமா கத்துறான், இன்னொரு பக்கம் ஹானகாட்டாவும் சத்தமா கத்திக்கிட்டு இருக்கான். ஹானமிச்சி அந்த பால டங்க் பண்ணும்போது போர்டே வந்துட்டு செம்மையா ஆடுது. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவன் வந்துட்டு அங்க இருந்து 2 பேருமே பயங்கரமா கீழே தள்ளி விட்டுட்டு சூப்பரா பால வந்துட்டு டங்க் பண்ணி இருந்திருக்கான். ஹானமிச்சியோட ஃபர்ஸ்ட் ஸ்லாம் டங்க் இந்த ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்லயே. இதை பார்த்துட்டு எல்லாருமே வாயடிச்சு போயிடுறாங்க. ஹானமிச்சியாடா இப்படி பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு பால டங்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரிம்ம பிடிச்சு கொஞ்ச நேரம் தொங்கிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா கீழே லேண்ட் ஆகுறான். அவங்க 2 பேரும் அப்படியே படுத்தே கிடக்குறாங்க. அங்க இருந்து எல்லாருக்குமே வந்துட்டு இது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட தெரியல. ஒரு நிமிஷத்துக்கு எல்லாரும் பின் டிராப் சைலண்டா இருக்காங்க. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுக்கப்புறமா தான் ஆடியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சேர் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ரெஃப்ரி வந்துட்டு விசில் பண்ணிடுறாரு. அஃபென்சிவ் சார்ஜிங் ஒயிட் நம்பர் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சிக்கு தான் 5வது ஃபவுல் அவர் கொடுத்துறாரு. ஹானமிச்சி என்னதான் ரொம்ப சூப்பரா அவனோட ஸ்லாம் டங்க பண்ணிருந்தாலும் அவங்க 2 பேரும் தள்ளி விட்டு அஃபென்சிவா தான் இந்த பாயிண்டே எடுத்திருந்திருப்பான். அதனால அஃபென்சிவ் சார்ஜ்னு சொல்லிட்டு ஃபவுல கொடுத்துறாரு. ஹானமிச்சி அவனோட கடைசி ஃபவுல அக்செப்ட் பண்ணிட்டு கையை தூக்கிட்டு அப்படியே இப்ப கோர்ட்டை விட்டு வெளியே போறான். அவன் வெளியே போகும்போது ரூகாவா அவன் பின்னாடி வந்துட்டு அவனை கூப்பிடுறான். இது வந்துட்டு ஏதோ ஒரு அன்லக்கி தான், ஆனா நீ வந்துட்டு ஷாட் மேக் பண்ணது ரொம்பவே சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவாவே ஹானமிச்சியை பாராட்டிட்டு போறான். அங்க இருந்து எல்லா ஆடியன்ஸுமே ஹானமிச்சி வெளியே வரும்போது அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி அவனுக்கு வந்துட்டு கிளாப் பண்றாங்க. இன்னும் ஒரு சிலர் அவனோட பேரையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு ஹானமிச்சின்னு சொல்லிட்டு சத்தமா கத்தவும் செய்யறாங்க. ஹானமிச்சி பல நாள் ஆசைப்பட்டதே வந்துட்டு இதுதான். இது நடக்கும்போது நான் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். பட் இது நடக்கும்போது உண்மையிலே அவனுக்கு வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டே தெரியல. ரொம்பவே அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்துட்டு எல்லாருமே இப்படி பாராட்டும் போது அவனுக்கு வந்துட்டு அதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டே தெரியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்கான். என்னடா இது எனக்கு கத்துனதோட இந்த ஹானமிச்சிக்கு பயங்கரமா கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிட்சியும் நினைக்கிறான். இவன் எப்பறம் திருது பண்ணி இப்படி ஃபேமஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்னும் புரியல. ஹாருக்கோமே ஹானமிச்சியை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஹானமிச்சி, நீ வந்துட்டு ரொம்பவே அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நினைக்கிறா. ஹானமிச்சி நீ வந்துட்டு ரொம்பவே சூப்பரா விளையாண்ட, என்னதான் ஃபவுல் வாங்கியிருந்தாலும் நீ வந்துட்டு இப்ப சூப்பராவே ஒரு ஸ்லாம் டங்க் பண்ண. இந்த ஸ்லாம் டங்க் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது உனக்கு எப்படி ஃபீலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ கேக்குறா. ஹானமிச்சி அவளை பார்த்துட்டு ரொம்பவே அமைதியா அது வந்துட்டு எனக்கு தெரியல அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா சொல்றான். என்னோட ரியாக்ஷன் இது, ஹானமிச்சி இப்பெல்லாம் அமைதியா பேசுற ஆளே கிடையாது, நான் தான் ஜீனியஸ், இதெல்லாம் எனக்கு ஒரு ஈஸியான மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சிரிச்சுக்கிட்டு ஊரே கூட்டுற மாதிரி பேசுவான். இது இன்னும் ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒன்றும் புரியல. ஹானமிச்சி பெஞ்ச்ல இருந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சுத்தி நடக்கிற எதுவுமே அவனுக்கு வந்துட்டு கேட்கவே இல்ல. அவனோட ஹார்ட் பீட் சவுண்ட் அவனுக்கே கேக்குது. அந்த அளவுக்கு அவனுக்கு சுத்தி அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. ஹானமிச்சி அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்லாம் டங்கை இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, நானுமே எதிர்பார்க்கல. பட் இதுதான் வந்து உண்மையான ஒரு ஃபீல், இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஹானமிச்சியோட ஃபர்ஸ்ட் ஸ்லாம் டங்க பத்தி என்ன நினைக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ மறுபடியும் நம்ம கேம்க்குள்ள வருவோம். கேம்ல லாஸ்டா 1 நிமிஷம் 50 செகண்ட் டைம் இருக்குது. ஹானமிச்சிக்கு பதிலா இன்னொரு பிளேயரை இப்ப சப்ஸ்டிட்யூட்ல மாத்தி விடுறாங்க. நம்ம வந்துட்டு கண்டிப்பா தோத்துறவே கூடாது, வாங்க நம்ம போய் கவுண்டர் அட்டாக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமா அவன் டீம்மேட்ஸை கூட்டிட்டு வரான். ஃபூஜிமா நின்ன இடத்துல இருந்து பால ட்ரிபிளிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்நியாரம் ரியோட்டா உள்ள வந்து அவன் இருந்து பால ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடுறான். ரியோட்டாவையுமே 2 பிளேயர்ஸ் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிட்டு இருக்க டைம்ல ஃபூஜிமா மறுபடியும் உள்ள வந்து அவன் இருந்து பால ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடுறான். ஃபூஜிமா ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் தாண்டி வந்ததுக்கு அப்புறமா கோகுரே அவன் முன்னாடி நிக்கிறான். அந்நியாரம் ஃபூஜிமா வந்துட்டு நம்ம ஹானகாட்ட மாதிரி ஒரு ஃபேட் அவே ஷாட்டுக்கு ஜம்ப் பண்றான். அதுக்கு மேல அவன் 3 பாயிண்டர் லைனுக்கு வெளியே ஜம்ப் பண்ணி இருந்திருப்பான். அதனால 3 பாயிண்டருக்கு தான் அவன் எய்ம் பண்றான்னு சொல்லிட்டு ஐடாக்கு புரியுது. அவனுமே வந்து 3 பாயிண்டருக்கு தான் பால ரிலீஸ் பண்றான். தக்காளி நானுமே இங்க ஜம்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகுரே செம்மையா உள்ள வந்து அவன் கையில மட்டும் லைட்டா ஒரு விரல்ல படுற மாதிரி பால் வந்து டைரக்ஷனை கொஞ்சம் மாத்தி விட்டுறான். ஃபூஜிமா கோகுரே 2 பேருமே தெரிஞ்சு போச்சு பால் ரீபவுண்ட் தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் டீம்மேட்ஸ் கிட்ட ரீபவுண்ட் ஆட ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. பாலுமே அதே மாதிரி ரீபவுண்ட் ஆடுற மாதிரி தான் வெளியே வருது. ஒரு பக்கம் அக்காகி, இன்னொரு பக்கம் ஹானகாட்டா 2 பேருமே ஜம்ப் பண்றாங்க. ஆனா ஹானகாட்டாக்கு முன்னாடி அக்காகி வந்து சூப்பராவே பால் வந்து தட்டி விட்டுறான். அந்த பால ஹானமிச்சிக்கு பதிலா வந்து அந்த புது பிளேயர் வந்து வெளியவே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைனுக்கு வெளியே போற மாதிரி இருக்கிற பால பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுறான். அந்த பால கோகுரே கரெக்டா வாங்கிடுறான். இன்னும் கேம்ல 1 நிமிஷத்துக்கு கம்மியான டைம் தான் இருக்குது. அந்நேரம் ரூகாவா ஒரு பால ஷூட் பண்றான். அதுவுமே பேஸ்கெட் குள்ள இல்லாம வெளியே வருது. அந்த பால சோயோ பிளேயர்ஸ் எடுத்துட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. கேம்ல இன்னும் 40 செகண்ட் தான் இருக்குது. ஃபூஜிமாவை கோகுரே வந்து எந்த பக்கமும் விடாம செம்மையா லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அக்காகியுமே வந்து அந்த ஸ்பைக் எந்த பக்கமும் விடாம கரெக்டா லாக் பண்ணிக்கிட்டு நிக்கிறான். கேம்ல இன்னும் ஒரு 18 செகண்ட் தான் இருக்குது. அப்பவும் ஒரு பால் பேஸ்கெட் குள்ள இல்லாம அப்படியே வெளியே வருது. பால் வந்துட்டு இப்ப அப்படியே சோயோ பிளேயர்ஸ் கையில தான் இருக்குது. என்னாலும் டிஃபெண்ட் பண்ணியே தீரணும், இன்னும் கொஞ்சம் செகண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி அவன் டீம்மேட்ஸ் எல்லாரையும் மோட்டிவேட் பண்றான். கேம்ல லாஸ்டா ஒரு 10 செகண்ட் வந்துருது. ஃபூஜிமாக்கு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அவனுக்கு முன்னாடி 2 பேரும் டிஃபெண்ட் பண்ணி நின்னுகிட்டு இருக்காங்க. சரி வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு அவன் பாலத்துக்கு ஹானகாட்டா கிட்ட கொடுக்குறான். ஹானகாட்டா கிட்டே 2 டிஃபென்ஸ் நின்னுகிட்டு அவனையுமே எங்கிட்ட ஷூட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் ஒரு 3 செகண்ட் வந்ததுக்கு அப்புறமா வேற வழியே இல்ல, எப்பனாலும் ஷூட் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானகாட்டா வந்து பால ஷூட் பண்றான். அந்த பாலுமே பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல போயிட்டு கார்னர்ல நின்னுகிட்டு இருக்கு. உள்ள விழுந்துராத அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி நினைக்கிறான். அதே மாதிரி உள்ள விழாம அப்படியே வெளியே வந்துருது. டைமுமே வந்துட்டு அப்படியே 0 செகண்ட்ல வந்து நிக்குது. சோயோ டீம் அதே 60, சோகோக்கு 62 சொல்லிட்டு 2 பாயிண்ட் வித்தியாசத்துல சோகோக்கு டீம் இந்த ஒரு கேமை வின் பண்றாங்க. நம்ம வந்துட்டு ஜெயிச்சிட்டோம், செமிஃபைனலுக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோகோக்கு பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் சோயோ டீம் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. ஃபூஜிமா ரொம்பவே அப்செட்டோட நின்னுகிட்டு இருக்கான். மத்த பிளேயர்ஸ் எல்லாரும் அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. ரியோனன் கோச்சுமே நினைக்கிறாரு, ஒருவேளை ஃபூஜிமா வந்துட்டு இந்த கேமோட ஸ்டார்டிங்ல இருந்தே விளையாட வந்திருந்தா அப்படின்னா, இல்ல அப்படின்னா சோயோ டீமுக்கு ஒரு நல்ல கோச் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த கேம் வந்துட்டு இந்த மாதிரி முடிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல, வேற மாதிரி கூட முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. 2 டீமே லைன் அப் பண்ணி நின்னதுக்கு அப்புறமா ஃபூஜிமாவால இப்ப அவனோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனுமே வந்துட்டு அழுதுறான். கேம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹானமிச்சியை பாக்குறதுக்காக லாக்கர் ரூம் பக்கம் வராங்க. கோகுரேவே இவங்க எல்லாருமே பார்த்துட்டு அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்றேன். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ கேட்கறான். இப்போதைக்கு நம்ம யாரும் வந்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகுரே சொல்றான். உள்ள பார்த்தா எல்லாரும் வந்துட்டு செம்மையா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருமே வந்துட்டு அவங்களோட அப்சல்யூட் பெஸ்ட் இந்த ஒரு கேம்ல கொடுத்திருந்திருப்பாங்க. அதனால இப்படி தூங்குறதுல எந்த ஒரு அதிசயமும் இல்ல. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், சோயோ டீம் வந்து லாஸ்ட் 1.5 நிமிஷமா எந்த ஒரு பாயிண்ட்டுமே வாங்கல, லாஸ்ட் 1.5 நிமிஷம் பெருசா இன்ட்ரெஸ்டா போகாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். யூசுவலாவே லாஸ்ட் ஒரு 1 நிமிஷம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் அடிக்கவே செய்வாங்க. பட் இந்த கேம்ல அந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. லாஸ்ட் 1.5 நிமிஷம் ஃபுல்லாவே சோகோக்கு டீம் வந்து சூப்பரா டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு மாக்கி மொதலே சொல்லியிருப்பான், ஃபூஜிமாவோட கேப்டன்சி கொஞ்சம் கொஞ்சமா உடைய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல ஃபூஜிமாவோட கேப்டன்சி உடஞ்சிருச்சு அப்படின்றத தான் டீடைலா இதுல காட்டியிருக்காங்க. இன்னொரு ஃபோர்ஸ் அடைங்க ஆல்ரெடி நம்ம ரியோனன் கோச்சுமே வந்துட்டு சொல்லி இருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த கேம் வந்து டெக்னிக்கை பொறுத்தோ ஸ்கில்ல பொறுத்தோ முடிவு பண்ண போறதுல 2 டீமோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை பொறுத்து தான் முடிவாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த விதத்துல சோயோ டீம் வந்துட்டு அவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை கேமோட அந்த லாஸ்ட் 1.5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இழந்திருப்பாங்க. ஃபூஜிமாவும் அவனோட கேப்டன்சில கொஞ்சம் தடுமாறி இருப்பான். அதைத்தான் வந்து முன்னாடியே ஃபோர்ஸ் அடைங்க பண்ணி சொல்லிட்டாங்க. எல்லா கேம்லயுமே லாஸ்ட் 1 நிமிஷம் ரொம்ப பரபரன்னு போய்கிட்டு இருந்தது அப்படின்னா அது ரொம்பவே ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு சில கேம்ல இந்த மாதிரி பண்ணவும் செய்வாங்க. அதனாலதான் இந்த கேம் வந்துட்டு இப்படி முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இந்த கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோகோக்கு வெர்சஸ் சோயோக்கான கேம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா இல்லையான்றதை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் சோகோக்கு டீம் வந்துட்டு இப்பதான் செமிஃபைனல்ஸ்குள்ளே என்டர் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் கைனன், ரியோனன் சொல்லிட்டு பவர்ஃபுல்லான டீம்ஸ் எல்லாம் இன்னுமே இருக்குது. அந்த மேட்சஸ்லாம் அடுத்தடுத்து வரதான் போகுது. அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.